கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. இது மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சி. இது மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சி. இந்த மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சத்தியத்தை பேசுவார். சத்தியத்தை பேசுவார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன விடுதலை தேவையோ அத்தனை விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். என்ன விடுதலை தேவையோ அத்தனை விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்கள் சபையிலிருந்து உங்களிடத்தில் பேசுகிறோம். மெய்யான தேவன் இயேசு சபை ஊழியர்கள் உங்களிடத்தில் பேசுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கவனிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கவனிங்கள். ஆண்டவர் அதன் வழியாய் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் அதன் வழியாய் நம்மோடு பேசுகிறார். கவனிப்போம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து தேவனுடைய குமாரன் வந்தார். தேவனுடைய குமாரன் வந்தார். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். நமக்கு புத்தியை தருகிறார், தந்திருக்கிறார் என்று அறிவோம். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்கும் இருக்கிறோம். அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இது ஒரு பெரிய வசனம். இது ஒரு பெரிய வசனம். இதை சுருக்கமாக நான் சொல்றேன். இதை சுருக்கமாக நான் சொல்றேன். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். 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 பிரியமானவர்களே, இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம். இந்த நாட்களிலே நாம் இந்த வசனத்தை தியானிப்பது நமக்கு நல்லது. இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நம்ம தியானிப்பது நமக்கு நல்லது. இதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய பெயரினாலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய குமாரன் பெயர் மேலே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனித்தால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுத்தது யார்? கொடுத்தது யார்? பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார். சர்வ வல்லமையாக தேவனாகிய பிதா நமக்கு கொடுத்தார். வேதத்திலே நாம் கவனிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பார்க்கிற போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வார்த்தையை கவனிக்கிறோம். நாம் அதை சற்று வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட அதில் இடைபடுவாராக. 8:32 என்ன சொல்லுகிறது? 8:32 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை. அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரையே நமக்காக தந்தருளினார். தன்னுடைய சொந்த குமாரனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய சொந்த குமாரனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை நமக்கு தந்தார். வாசிக்க கேட்போம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாரார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட அவர் பார்க்கவில்லை. நம்முடைய சொந்த குமாரன் என்று கூட பார்க்கவில்லை. எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதபடி அவரை தந்தவர் அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருளுவார். அவரை தந்தவர் அவரோடு கூட நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் தருவார்.
தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார். எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். குமாரனை தந்தருளினார். குமாரனை தந்தருளினார். குமாரனை நமக்கு தந்தருளினார். குமாரனை நமக்கு தந்தருளினார். குமாரனை நமக்கு அருளி செய்தார். குமாரனை நமக்கு அருளி செய்தார். பாருங்க, அவர் குமாரன் யார்? குமாரன் பாருங்க, குமாரன் யார்? அந்த குமாரன் யார்? அந்த குமாரன் யார்? தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன். அந்த குமாரன் தேவ குமாரன். அந்த குமாரன் தேவ குமாரன். அந்த குமாரன் தேவ குமாரன். அந்த குமாரன் தேவ குமாரன். அவர் மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மெய்யான தேவன் என்று அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் மெய்யான தெய்வம், ஜீவன் என்று சொல்லுகிறது. அவர்தான் மெய்யான தேவன் என்று ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 1 2 வசனத்தை கவனித்தால், எபிரேயர் 1 வசனத்தை கவனித்தால், எபிரேயர் 1 2 வசனத்தை கவனித்தால், எபிரேயர் 1 வசனத்தை கவனித்தால், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். குமாரனை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். குமாரனை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, பரலோகம் அவர் வாசம் பண்ணும் இடம். பரலோகம் அவர் வாசம் பண்ண இடம். அதை உண்டாக்கினார். அதையும் உண்டாக்கினார். பூலோகம் மனிதர்களாகி நாம் வாசம் பண்ணுகிற இடம். பூலோகம் நமக்கு மனுஷர் வாசம் பண்ண உண்டாக்கினார். நமக்காக உண்டாக்கினார். நமக்காக உண்டாக்கினார். மனுஷர்கள் வாழும்படியாய் உண்டாக்கினார். மனுஷர்கள் வாழும்படி உண்டாக்கினார். மனுஷர்கள் ஜீவிக்கும்படியாய் உண்டாக்கினார். மனுஷர்கள் ஜீவிக்கும்படி உண்டாக்கினார். அதுல தான் நம்ம இப்ப ஜீவிக்கிறோம். இதுதான் நம்ம ஜீவிக்கிறோம். அதுல தான் வாழ்கிறோம். அதுல வாழ்கிறோம். இதிலே தவறு செய்தவர்களை, இதிலே தவறு செய்தவர்களை, இதிலே தவறு செய்தவர்களை, இதிலே தவறு செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை, இதிலே தண்டிக்கப்படுகிறவர்களை, இதிலே தண்டிக்கப்படுகிறவர்களை தூக்கி நரகத்தில் போடுகிறார். தூக்கி நரகத்திலே போடுகிறார். நரலோகம், நரலோகம், பாதாள உலகம், பாதாள உலகம், அதிலே தூக்கி போடுகிறார். அதிலே தூக்கி போடுகிறார். அதையும் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதையும் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். உலகங்களை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். பரலோகத்தை உண்டாக்கினார். பரலோகத்தையும் உண்டாக்கினார். பூலோகத்தை உண்டாக்கினார். பூலோகத்தை உண்டாக்கினார். பாதாள லோகத்தை உண்டாக்கினார். உலகத்தையும் உண்டாக்கினார். இந்த உலகங்களை உண்டாக்கியது யார்? உலகங்களை உண்டாக்கினவர் யார்? தேவகுமாரன், தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி. அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி. அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி. அவர்தான் சர்வத்துக்கும் அதிகாரி. அவரை குறித்து தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரை குறித்து தான் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்தான் குமாரனாய் வந்தார். அவர்தான் குமாரனாய் வந்தார். நமக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்டார். நமக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனால் குமாரனாய் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனால் குமாரனால் கொடுக்கப்பட்டார். அவர் மெய்யான தேவன். அவர் மெய்யான தேவன். அவரே ஜீவன். அவரே ஜீவன். அவரை உடையவர்கள் வாழ்கிறார்கள். அவர் உடையவர்கள் வாழ்கிறார்கள். அவரை இல்லாதவர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லாதவர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தேவகுமாரன் எதற்கு வெளிப்பட்டார்? தேவகுமாரன் எதற்காக வெளிப்பட்டார்? தேவகுமாரன் எதுக்காக வெளிப்பட்டார்? தேவகுமாரன் எதற்காக வெளிப்பட்டார்? 1 யோவான் 3 8 வசனத்தை பாருங்கள். யோவான் 3 வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது? வேதம் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது? தேவகுமாரன், தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாக வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாக வெளிப்பட்டார். பிசாசு என்ன செய்கிறான்? பிசாசு என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு வியாதியை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு வியாதியை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு வாதைகளை கொடுக்கிறான். ஜனங்களுக்கு வாதையை கொடுக்கிறான். ஜனங்களை சோதனைக்குள்ளாக்குகிறான். ஜனங்களை சோதனைக்குள்ளாக மாற்றுகிறான். பிசாசானவன் ஜனங்களை பிரித்து விடுகிறான். ஜனங்களை பிரித்து விடுகிறான். ஜனங்களுக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணுகிறான். ஜனங்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்குகிறான். பிசாசின் கிரியைகள், பிசாசின் கிரிகள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் கிரிகள் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு வெளிப்பட்டார். கிரிகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டார். தேவகுமாரன்
பிசாசின் கிரிகளை அழிக்க வெளிப்பட்டார். அவர் அழித்து போடும்படியாய் வெளிப்பட்டார். அவர் அழித்து போடும்படியாக வெளிப்பட்டார். பிசாசு என்னென்ன செயல்களை தவறான காரியங்களை செய்கிறானோ, பிசாசு என்னென்ன காரியங்கள் தவறான காரியங்கள் செய்கிறானோ அவ்வளத்தையும் அவர் அழித்து போடுகிறார். அவலத்தையும் அவர் அழித்து போடுகிறார். அவலத்தையும் அவர் அழித்து கொண்டிருக்கிறார். அவர் அழித்து போடுகிறார். இந்தியாவிலே அநேக பிசாசின் கிரியைகள் இருந்தது. இந்தியாவிலே அநேக பிசாசின் கிரிகள் இருக்கிறது. ஆண்டவர் அதை அழித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை அழித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து கொண்டிருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். மூட பழக்க வழக்கத்தை பிசாசின் கிரியை அழித்து கொண்டிருக்கிறார். பழக்க வழக்கத்தை பிசாசின் கிரியை அழித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசின் தீட்டுகளை அருவருப்புகளை தேசத்திலிருந்து அழித்து கொண்டிருக்கிறார். பிசாசின் தீக்குகளை அருவருப்புகளை இயேசு அழித்துக் கொண்டிருக்கிறார். பாவங்களை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். பாவங்களை இயேசு அழித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 வாசிக்கலாம். 1 யோவான் 3:8 வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? கவனிப்போம். தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனுக்கு அன்பு கூறாமலும் இருக்கிற 3:8 உண்டானவன் அல்ல. யோவான் 3:8 1 யோவான் 3:8 ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறவன் பிசாசினம் உண்டால இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அதை அழிக்கிறதுக்காக தான் இயேசு வெளிப்பட்டார். அதை அழிக்கதான் தேவன் வெளிப்பட்டார். அதை அழிக்கும்படியாகத்தான் தேவன் வெளிப்பட்டார். அழிக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார். தேவன் அந்த பிசாசின் பாவ கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். தேவன் அந்த பாவ பிசாசின் கிரியை அழிக்க வெளிப்பட்டார். இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? குமாரன் எதுக்கு வந்தார்? குமாரன் எதற்கு வந்தார்? குமாரனாகி இயேசு எதற்கு வந்தார்? குமாரனாகி இயேசு எதற்கு வந்தார்? இந்த பூமியில குழந்தையாய் மனுஷனாய் அவதரித்ததற்கு காரணம் என்ன? இந்த பூமியிலே குழந்தையாய் மனுஷனாய் அவதரித்ததற்கு காரணம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நோக்கி ஜெபித்தால், இயேசுவை நோக்கி ஜெபித்தால் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். பிசாசு கிரிகள் அழிக்கப்படும். வீட்டில் இருக்கிற செய்வனை கட்டுகள் அறுக்கப்படும். வீட்டில் இருக்கிற செய்வன கட்டுகள் அறுக்கப்படும். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். வீட்டில் இருக்கிற ஏவல் பில்லிசுனி நீக்கப்படும். வீட்டில் இருக்கிற ஏவல் பில்லிசுனி அறுக்கப்படும். உங்களுக்கு விரோதமான மந்திர தந்திரம் செயலிழந்து போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திர தந்திரம் செயலிழந்து போயிடும். ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழித்து போடவே வந்தார். ஆண்டவர் பிசாசின் கிரிகளை அழித்து போடவே வந்தார். அவர் தேவ குமாரனாய் வந்தார். அவர் தேவகுமாரனாக வந்தார். அவர் பாலகனாக வந்தார். அவர் பாலகனாக வந்தார். அதற்காகத்தான் கிறிஸ்துமஸ் காலத்துல அவரை போற்றி மகிமைப்படுத்தி நாம் பாடுகிறோம். அதற்காக தான் கிறிஸ்துமஸ் காலத்திலே அவரை போற்றி மகிழ்ந்து பாடுகிறோம். அந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு நாளை நியமித்து அந்த நாளிலே எல்லாரும் உலகம் முழுவதும் ஒருமனப்பட்டு அவரை கொண்டாடுகிறோம். அந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு நாளை குறித்து நாம் எல்லாரும் அவரை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, அவர் பிறப்பு ரொம்ப முக்கியமானது. அவருடைய பிறப்பு முக்கியமானது. அவருடைய பூமிக்கு வருகிற அந்த குமாரனுடைய வருகை ரொம்ப முக்கியமானது. அவருடைய குமாரன் பூமிக்கு வருவது ரொம்ப அருமையானது, முக்கியமான ஒன்று, முக்கியமானது ஒன்று. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற போது, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கவனிப்போம். தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். தேவனுடைய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இயேசு எதற்காக வந்தார்? நம்ம எல்லாரையும் விடுவிக்கும்படியாய் வந்தார். எல்லாரையும் விடுவிக்கும்படியாக வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை,
பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை, பில்லி சூனியத்தில் விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை. வறுமையிலிருந்து விடுதலை. இந்த விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் அவர் வந்தார். இந்த விடுதலை கொடுக்கும்படியாக தான் அவர் தேவகுமாரனாக வந்தார். அவர் தேவகுமாரனாக வந்தார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தால், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தால், இயேசுடையவர்களாய் மாறினால், இயேசு உடையவர்களாக மாறினால், அவர் பக்கம் நீங்கள் அள்ளிக்கொண்டால், அவர் பக்கம் நீங்கள் அண்டிக் கொண்டால் உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்னொரு வசனத்தை கவனியுங்கள். இன்னொரு வசனத்தை கவனிங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மத்தேயு 18 அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் கெட்டு போனவர்களை ரட்சிக்க வந்தார். கெட்டு போகிறவர்களை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை தூக்கி குப்பையில போடுவாங்க, கெட்டு போன தூக்கி குப்பையில போடுவாங்க. ஆண்டவரோ அதை ரட்சித்து ஜீவன் கொடுத்து அதை வாழ வைக்கும்படியாக வந்தார். ஆண்டவரோ அதை ரட்சித்து ஜீவனை கொடுத்து வாழ வைக்க வந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மத்தேயு 14:33 வாசிக்கிற போது, மத்தேயு 14:33 வாசிக்கும் போது, அங்கே தேவன் சொல்லுகிறார், அங்கே தேவன் உரைக்கிறார். அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து நீ தேவனுடைய குமாரன் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவராய் இருந்தார். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். விசேஷித்த ஆராதனை, விசேஷித்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். விசேஷித்த ஆராதனை, விசேஷித்த அவருடைய பிறப்பில் செய்தியை பணிந்து கொண்டு அவரை மகிழ்ச்சியோடு துதிக்கப்பட வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தால என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் கெட்டு போனவர்களை மீட்டெடுப்பீராக. ஒவ்வொருவரும் கெட்டு போன மீட்டெடுப்பீராக. நீர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. நீர் இந்த நாளில் ஒவ்வொருவரும் உருவாக்குவீராக. உம்மை காணும்படி கண்களை திறந்து அவர்கள் உம்மை ஆராதிக்க வழிவகை செய்வீராக. உம்மை இந்த நாளில் அவங்க காணும்படி, ஆராதிக்கும்படி அவங்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.